Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்குப்பா கண்ணாடி போட்டிருக்க, வீடியோக்கெலாம் எதுக்கு கண்ணாடி தேவையே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி என் காதில் விழுது. ஓகே மக்களே, நம்ம இன்றைக்கி ஒரு ஜாலியான ஒரு ட்ரெய்லர் ரிவ்யூ பார்க்க போகிறோம். குட் அண்ட் பேட்லி அக்லி. குட் பேட் அக்லி. இந்த டைட்டில் எப்படி தான் வச்சாங்களோ தெரில, ஆனால் சூப்பரான டைட்டில் தான். அதாவது நம்ம தல அஜித் குமார் அவர்கள் அல்டிமேட் ஸ்டார். இவரை பற்றி எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு பர்சன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு லீடிங்கில் உள்ள ஒரு ஆக்டர்னால் நம்ம தல அஜித்குமார் அவர்கள் தான். அதாவது இவரை பற்றி யாராவது மனசில் தோணுச்சுன்னா, இவரை போல் தன்னம்பிக்கையோடு வாழணும்ப்பா, என்ன கஷ்டம் இருந்தாலும் ஒரு சாதாரண எந்த விதமான பின்பலமும் இல்லாமல் சினிமாவில் ஜெயித்த ஒரு மனிதன் சொல்ல முடியும். நல்ல மனிதன் கூட. ஏன்னா அவரோட டேலண்ட் ஒரு மல்டி டேலண்ட். அதாவது ஒரு பக்கம் கார் ரேஸு, ஒரு பக்கம் ஃபேஷனாக, அதாவது ஹெலிகாப்டர் மாடலிங், இந்தமாரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் சினிமா அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரியர். இந்த கேரியர் மூலமாக தான் ரேசிங்கு எல்லாமே அவரால் டெவலப் பண்ண முடிஞ்சுது. அதாவது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவருக்கு ஒரு ஸ்பான்சரே கிடைக்காம இருந்தார். ஆனால் சினிமா மூலமாக இன்றைக்கி ஒரு ரேசிங் கம்பெனியாக வைக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அதுக்கு காரணமே சினிமா தான். அதனால் சினிமா ரசிகர்கள் என்றைக்குமே மறக்க மாட்டார். அதனால் இவர் தொடர்ந்து சினிமா நடிச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு. அப்படி வந்த படம் தான் ஆதிக் ரவிச்சந்திரன். இவரை பற்றி சொல்லணுன்னா, இவர் எடுத்த படங்களில் நிறைய வித்தியாசமான ஒரு படங்கள். ஹீரோக்கு ஒரு முக்கியத்துவமாக, ஹீரோக்கு ஆக்டிங் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாரி ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்டர் ஒரு நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஒரு காமெடியான ஒரு ஃபிலிம்மு, அது மட்டும் இல்லை ஒரு த்ரில்லராகவும் இருந்ததுன்னா, அது நம்ம மெயினாக சொல்ல போனாலே அது மார்க் ஆண்டனி தான். எந்த அளவுக்கு ஆக்டர் விஷால் அவர்களை நல்லா நடிக்க வச்சுருப்பார். அதே டயத்தில் எஸ்ஜே சூர்யா அவர்களையும் பயங்கரமாக வேலை வாங்கியிருப்பார். அவர் எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருப்பார். அந்த படம் எல்லாரையுமே ஆதிக் ரவிச்சந்திரனை திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம்னா அது மார்க் ஆண்டனி தான். அந்தமாரி இந்த படத்தையும் கண்டிப்பாக ஹீரோக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்து ஆக்டிங்கை நல்லா வேலை வாங்கி நிறைய கெட்டப்பு போட்டு நம்ம அஜித்குமார் அவர்களை ரசிகர்களை எந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா முழுக்க அஜித்குமார் அவர்கள் தான் வரப்போகிறாரு இந்த படத்தில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குட் அண்ட் பேட் அக்லின்னாலே கதை நிச்சயமாக தலையை சார்ந்த கதையாக தான் இருக்கும். அப்படின்னா அஜித்குமார் அவர்களை சார்ந்து என்னென்ன படம் எடுக்கலாம் அப்படின்னா இயக்குனர்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த கேரக்டரை எப்படின்னா ஒரு மாசான ஒரு அதாவது எப்படின்னா, நார்மலாகவே இவரை வச்சு படம் எடுக்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் ஒரு கேங்ஸ்டர். அதாவது பில்லால எப்படி ஒரு கேங்ஸ்டராக காமிச்சாங்களோ, இந்த கேங்ஸ்டருக்கு ஒரு எகெயின்ஸ்டாக இன்னொரு கேங்ஸ்டர் இருப்பாங்க. அவரை எப்படி